குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி புக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ஃபபெட்ஸில் மொத்தம் ஆல்ஃபபெட்ஸில் 26 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? எஃப்லேருந்து பார்த்தோம் இல்லையா? எஃப் பார்த்தோம், ஜி பார்த்தோம், ஹெச், ஐ வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நான் ஜேலேருந்து பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸ் படித்ததை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம், ஓகேங்களா? எஃப், இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். எஃப் ஃபார் ஃபிஷ், 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 எஃப் ஃபார் ஃபிஷ். இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். எஃப் ஃபார் ஃபிஷ், எஃப் ஃபார் ஃபிஷ், எஃப் ஃபார் ஃபிஷ். அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? எஃப்பில் ஃபேன் சொல்லலாம், ஃப்ளாக் சொல்லலாம், ஃப்ராக். ஃபேன், ஃப்ளாக், ஃப்ராக். ஃபேன், ஃப்ளாக், ஃப்ராக். எஃப் ஃபார் ஃபேன், எஃப் ஃபார் ஃபேன், எஃப் ஃபார் ஃபேன். எஃப் ஃபார் ஃப்ளாக், எஃப் ஃபார் ஃப்ளாக், F for flag, F for frog, F for frog, F for frog. என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. F for fish, F for fish, F for fish, F for fan, F for fan, F for fan, F for flag, F for flag, F for flag, F for frog, F for frog. இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். கீழே எல்லோரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட் கிளாஸ் பண்ணோம்ல, பண்ணிட்டீங்களா எல்லோரும்? பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது கரெக்ட். இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது என்னது? இது என்னது? கேபிட்டல் லெட்டர் எஃப். இது கேபிட்டல் லெட்டர் எஃப், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். இது கேபிட்டல் லெட்டர் எஃப். யாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போகலாமா? இது கேபிட்டல் லெட்டர் எஃப், இது ஸ்மால் லெட்டர் எஃப். எஃப் ஃபார் ஃபிஷ், எஃப் ஃபார் ஃபேன், எஃப் ஃபார் ஃப்ளாக், எஃப் ஃபார் ஃப்ராக். நெக்ஸ்ட் இது போகலாம். நெக்ஸ்ட் என்னது? ஜி. இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி. இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி. ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ். ஜி ஃபார் கோட், ஜி ஃபார் கோட், ஜி ஃபார் கோட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லோரும். ஜி ஃபார் கன், ஜி ஃபார் கன். ஜி ஃபார் ஜிராஃபி, ஜி ஃபார் ஜிராஃபி. ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ். ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ். ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ். ஜி ஃபார் கோட், ஜி ஃபார் கோட். G for gun, G for gun. G for grapes, G for grapes. G for grapes, G for grapes. G for grapes. G for goat, G for goat. G for gun, G for gun. G for giraffe, G for giraffe. G for giraffe. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லோரும். ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ். இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி. இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி. ஜி ஃபார் கிரேப்ஸ், ஜி ஃபார் கிரேப்ஸ். ஜி ஃபார் கோட், ஜி ஃபார் கோட். ஜி ஃபார் கன், ஜி ஃபார் கன். ஜி ஃபார் ஜிராஃபி, ஜி ஃபார் ஜிராஃபி. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி. இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி.
இது கேபிட்டல் லெட்டர் ஜி. சர்க்கிள் பண்ணிக்கோங்க எல்லாரும். இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி, இது கேபிட்டல் லெட்டர் ஜி, இது ஸ்மால் லெட்டர் ஜி, இது கேபிட்டல் லெட்டர் ஜி. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது என்ன லெட்டர் பார்த்தோம்? ஹெச் பார்த்தோம். ஹெச் ஃபார் என், ஹெச் ஃபார் என், ஹெச் ஃபார் என். இது கேபிட்டல் லெட்டர் எஃப் ஹெச், இது ஸ்மால் லெட்டர் ஹெச். இது கேபிட்டல் லெட்டர் ஹெச், இது ஸ்மால் லெட்டர் ஹெச். ஹெச் ஃபார் என், ஹெச் ஃபார் என், ஹெச் ஃபார் என். H for hat, H for hat, H for hat. H for horse, H for horse, H for horse. H for horse. H for house, H for house, H for house. H for hen, H for hen. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க. H for hat, H for hat. H for horse, H for horse, H for house, H for house. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இது ஸ்மால் லெட்டர் H, இது கேபிட்டல் லெட்டர் H. இது ஸ்மால் லெட்டர் H, இது கேபிட்டல் லெட்டர் H. இது ஸ்மால் லெட்டர் H. எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போகலாமா? ஐ. இது என்னது? ஐ. இது கேபிட்டல் லெட்டர் ஐ, இது ஸ்மால் லெட்டர் ஐ. இது கேபிட்டல் லெட்டர் ஐ, இது ஸ்மால் லெட்டர் ஐ. இது கேபிட்டல் லெட்டர் ஐ, இது ஸ்மால் லெட்டர் ஐ. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். Capital letter I, small letter I. I for ice cream, I for ice cream, I for ice cream. I for ink pot, I for ink pot, I for ink pot. I for iron box, I for iron box. I for India, I for India, I for India. I for India, I for India. I for ice cream, I for ice cream, I for ink pot, I for ink pot. I for iron box, I for iron box, I for India, I for India. அடுத்து கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இது ஸ்மால் லெட்டர் ஐ. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது கேபிட்டல் லெட்டர் ஐ. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் ஐ. இது கேபிட்டல் லெட்டர் ஐ. இது ஸ்மால் லெட்டர் ஐ. ஐ ஃபார் என் கூடயே சேர்ந்து சொல்லணும். இது ஐ ஃபார் ஐஸ்கிரீம். இது கேபிட்டல் லெட்டர் ஐ, இது ஸ்மால் லெட்டர் ஐ. ஐ ஃபார் ஐஸ்கிரீம், ஐ ஃபார் இங்க் பாட், ஐ ஃபார் அயர்ன் பாக்ஸ், ஐ ஃபார் இந்தியா. ஓகேங்களா? அடுத்தது போகலாமா? இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம், அப்படி தானே? அடுத்தது போகலாமா? இதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். இது என்ன லெட்டர்? ஜே. என்ன லெட்டர்? ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது என்னது? கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர். ஜோக்கர்னா யார்? சர்க்கஸ்லலாம் விளையாடுவாங்க தெரியுமா? வித்தையெல்லாம் காட்டுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஜோக்கர். சர்க்கஸில் வித்தையெல்லாம் காட்டுவாங்கள்ல, அவங்க பேர் தான் என்னது? ஜோக்கர். ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர். இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர். ஜே ஃபார் ஜெட். ஜேல வேறு என்ன சொல்லலாம்? ஜெட், ஜக், ஜீப். ஜெட், ஜக், ஜீப். ஜே ஃபார் ஜெட், ஜே ஃபார் ஜெட், ஜே ஃபார் ஜெட். ஜெட்னா என்னது?
வானத்தில் வேகமாக போகும்ல, அதுக்கு பேர் தான் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. J for jet, J for jet, J for jug, J for jug, J for jug, J for jeep, J for jeep, J for jeep, J for joker, J for joker, J for joker, J for jet, J for jet, J for jet, J for jug, J for jug, J for jug, J for jeep, J for jeep. இது கேபிட்டல் லெட்டர் J, இது ஸ்மால் லெட்டர் J. இது கேபிட்டல் லெட்டர் J, இது ஸ்மால் லெட்டர் J. J for joker, J for joker, J for jet, J for jet, J for jug, J for jug, J for jeep, J for jeep. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இதில் எது கேபிட்டல் லெட்டர் J? கண்டுபிடிங்க பார்க்கலாம் எல்லாரும். இதுதான் கேபிட்டல் லெட்டர் J. அப்புறம் வேறு என்ன கேபிட்டல் லெட்டர் J இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எல்லோரும் என் கூடயே சேர்ந்து சர்க்கிள் பண்ணுங்க. இது கேபிட்டல் லெட்டர் J, இதுவும் கேபிட்டல் லெட்டர் J, இதுவும் கேபிட்டல் லெட்டர் J. ஸ்மால் லெட்டர் J எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எல்லாரும் சர்க்கிள் பண்ணுங்க. இது கேபிட்டல் லெட்டர் J, இது ஸ்மால் லெட்டர் J, இது கேபிட்டல் லெட்டர் J, இது ஸ்மால் லெட்டர் J, இது கேபிட்டல் லெட்டர் J. J for joker, J for joker, J for jet, J for jet, J for jug, J for jug, J for jeep, J for jeep. அடுத்தது போகலாமா? கீழே எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்தது போகலாம். ஜேக்கு அப்புறம் அடுத்து என்ன லெட்டர்? கே. ஜேக்கு அப்புறம் கே. இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் 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 கே. கே ஃபார் கைட், கே ஃபார் கைட், கே ஃபார் கைட், கே ஃபார் கைட். கைட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? வானத்துலலாம் நம்ம நூல் வெட்டு பறக்க விடுவோம்ல, அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? காற்றாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கே ஃபார் கைட், கே ஃபார் கைட், கே ஃபார் கைட், கே ஃபார் கைட். இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே. இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே. கே ஃபார் கைட், கே ஃபார் கைட், கே ஃபார் கைட். வேறு என்ன சொல்லலாம் கேல? கீ, கிங், கங்காரு. கீ, கிங், கங்காரு. கீ, கிங், கங்காரு. கே ஃபார் கீ, 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 கே ஃபார் கிங், கே ஃபார் கிங், கே ஃபார் கிங். கே ஃபார் கங்காரு, கே ஃபார் கங்காரு, கே ஃபார் கங்காரு. கே ஃபார் கீ. கீக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? சாவின்னு சொல்லுவாங்க. கீக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? சாவின்னு சொல்லுவாங்க. கே ஃபார் கீ, கே ஃபார் கீ, கே ஃபார் கீ, கே ஃபார் கிங், கே ஃபார் கிங். கிங்குக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? அரசர். கிங்குக்கு தமிழில் அரசர். கே ஃபார் கிங், கே ஃபார் கிங், கே ஃபார் கிங். கே ஃபார் கங்காரு, கே ஃபார் கங்காரு. கங்காருங்கிறது என்னது? ஒரு வைல்டு அனிமல். அது நல்லா குதித்து குதித்து ஃபாஸ்ட்டாக ஓடும். அதுக்கு தான் என்னது? கங்காரு.
K for kangaroo. கங்காருங்கிறது என்னது? வைல்ட் அனிமல். K for kangaroo. K for kangaroo. K for kite. K for kite. இது capital letter K. இது small letter K. இது capital letter K. இது small letter K. K for kite. K for kite. K for kite. K for key. K for key. K for key. K for king. K for king. K for king. என் கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். K for king. K for king. K for kangaroo. K for kangaroo. K for kangaroo. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இதில் எது கேபிட்டல் லெட்டர் கே? எல்லாரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுதான் கேபிட்டல் லெட்டர் கே. வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குது கேபிட்டல் லெட்டர் கே? இங்கே ஒன்று இருக்குது. இது ஸ்மால் லெட்டர் கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. இங்கே ஒன்று இருக்குது. இது கேபிட்டல் லெட்டர் கே. இது ஸ்மால் லெட்டர் கே. இதுவும் ஸ்மால் லெட்டர் கே. இது கேபிட்டல் லெட்டர் கே. இதுவும் என்னது? கேபிட்டல் லெட்டர் கே. கே ஃபார் கைட். K for kite. இது capital letter K. இது small letter K. K for kite. K for kite. K for key. K for key. K for king. K for king. K for kangaroo. K for kangaroo. K for kite. K for kite. K for key. K for key. K for king. K for king. K for kangaroo. K for kangaroo. எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போகலாமா? கேக்கு அப்புறம் அடுத்த என்ன லெட்டர்? எல். அடுத்த என்ன லெட்டர்? கேக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? எல். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். இது கேபிட்டல் லெட்டர் எல். இது ஸ்மால் லெட்டர் எல். 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 எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். லயனுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? சிங்கம். லயன் என்னது? காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட். லயன் என்னது? கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? சிங்கம். லயனுக்கு தமிழில் சிங்கம். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லேம்ப். எல் ஃபார் லேம்ப். எல் ஃபார் லேம்ப். லேம்புக்கு என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க? மின் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. L for lamp. L for lamp. L for lamp. L for leaf. L for leaf. L for leaf. லீஃப்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? இலைன்னு சொல்லுவாங்க. மரத்தில் குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் லீஃப். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? இலைன்னு சொல்லுவாங்க. L for leaf. L for leaf. L for leaf. L for lotus. L for lotus. L for lotus. lotus தமிழ் என்ன சொல்லுவாங்க? தாமரைன்னு சொல்லுவாங்க. L for என்னது? lotus. L for lotus. L for lotus. L for lamp. L for lamp. L for lamp. L for leaf. L for leaf. L for lotus. L for lotus. L for lion. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். L for lion. L for lion. L for lamp. L for lamp. L for lamp. L for leaf. L for leaf. L for leaf. L for lotus. L for lotus. L for
lotus. L for lotus. L for lotus. L for lotus. L for lion. L for lion. L for lion. L for lamp. L for lamp. L for lamp. L for leaf. L for leaf. L for leaf. L for lotus. L for lotus. L for lotus. lotus தமிழ் என்ன சொல்லுவாங்க? தாமரைன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்? வாட்டரில் இருக்கும். L for lotus. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இது கேபிட்டல் லெட்டர் L. சர்க்கிள் பண்ணுங்க. இதுவும் கேபிட்டல் லெட்டர் L. இது என்னது? கேபிட்டல் லெட்டர் L. அடுத்து ஸ்மால் லெட்டர் L எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. இங்கே இருக்குது ஸ்மால் லெட்டர் L. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இது என்னது? இதுவும் ஸ்மால் லெட்டர் L. இது கேபிட்டல் லெட்டர் L. இது ஸ்மால் லெட்டர் L. L ஃபார் லயன். L ஃபார் லயன். L ஃபார் lamp. L ஃபார் lamp. L ஃபார் லீஃப். L ஃபார் லீஃப். L ஃபார் lotus. L ஃபார் lotus. எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? சர்க்கிள் பண்ணலன்னா பண்ணுங்க. வெயிட் பண்ணுறேன். பண்ணிட்டீங்களா? அடுத்தது போகலாமா? எல்க்கு அப்புறம் அடுத்து என்ன லெட்டர்? எம். எல்க்கு அப்புறம் அடுத்து என்ன லெட்டர்? எம். இது கேபிட்டல் லெட்டர் எம். இது ஸ்மால் லெட்டர் எம். இது கேபிட்டல் லெட்டர் எம். இது ஸ்மால் லெட்டர் எம். M for mango. M for mango. M for mango. M for mango. மேங்கோக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? மாம்பழம். மேங்கோக்கு தமிழில் மாம்பழம். மாம்பழம் எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களா? இனிக்கும்ல, அதுக்கு தான் மாம்பழம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? மேங்கோ. இங்கிலீஷில் மேங்கோ, தமிழில் மாம்பழம். M for mango. M for mango. M for mango. இது கேபிட்டல் லெட்டர் M. இது ஸ்மால் லெட்டர் M. இது கேபிட்டல் லெட்டர் M. இது ஸ்மால் லெட்டர் M. M for mango. M for mango. வேறு என்ன சொல்லலாம்? எம்மில் monkey, moon, mouse. monkey, moon, mouse. M for monkey. M for monkey. M for monkey. M for moon. M for moon. M for moon. M for mouse. M for mouse. M for mouse. மங்கிக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? குரங்கு. மங்கிக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? குரங்கு. மரத்துலலாம் தாவி தாவி போகும்ல, அதுக்கு பேர் குரங்குன்னு சொல்லுவாங்க. M for monkey. M for monkey. M for monkey. M for moon. M for moon. M for moon. மூணுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? நிலா. மூணுக்கு தமிழில் நிலா. நைட்லலாம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கலரில் அழகாக நைட் ஸ்கையில் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் நிலா. M for moon. M for moon. M for moon. M for mouse. M for mouse. M for mouse. மவுஸ்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? எலி. மவுஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? எலி. M for mouse. M for mouse. M for mango. M for mango. M for monkey. M for monkey. M for moon. M for moon. M for mouse. M for mouse. M for mango. M for mango. M for monkey. M for monkey. M for moon. M for moon. M for mouse. M for mouse. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இல்லை இது கேபிட்டல் லெட்டர் M. இங்கே இருக்கு. வேற எங்கே இருக்கு? இங்கே ஒன்று இருக்கு. ஸ்மால் லெட்டர் M எங்கே இருக்கு? கண்டுபிடிங்க. இங்கே ஒன்று இருக்கு. சர்க்கிள் பண்ணுங்கள். அழகாக சர்க்கிள் பண்ணணும். இங்கே ஒன்று ஸ்மால் லெட்டர் M இருக்குது. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? சர்க்கிள் பண்ணாதவங்க பண்ணுங்க. வெயிட் பண்ணுறேன்.
M for mango. இது capital letter M. இது small letter m. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. M for mango. M for mango. M for mango. M for monkey. M for monkey. M for moon. M for moon. M for moon. M for mouse. M for mouse. M for mouse. M for mango. M for monkey. M for moon. M for moon. M for mouse. M for mouse. இது small letter M. இது capital letter M. இது small letter M. இது capital letter M. எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.